ஹாய் யூவர்ஸ், இன்றைக்கி கருப்பு அரிசியில் சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுதான் கருப்பு அரிசி, கடையில் வாங்கியிருக்கு. கிலோ 100 ரூபா வருது. கருப்பு கவுனின்னு சொன்னாங்க. வாங்க எப்படி சமையல் பண்ணி எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு பார்ப்போம். இப்போது அதை பாத்திரத்தில் அந்த கருப்பரிசியை போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் அரிசி போட்டுப்போம். நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அது எப்படி அரிசியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக சுற்றுறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு சமைக்க போகிறோம். குக்கரில் கருப்பு கவுனி அரிசியை போட்டு மூடி சமையல் பண்ண போகிறோம். குக்கரு ரைஸ் வச்சுருக்கோம். விசில் வந்தோடனே அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். விசில் வந்துச்சு. விசில் 3 விசில் வந்துருச்சு. சாப்பாடு ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அது வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு விசில் விட்டேன். சூப்பராக சாப்பாடு ஆயிடுச்சு. சாப்பாடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், இதான் கருப்பு கவுனி அரிசி சாப்பாடு. கருப்பு கவுனியில் சாப்பாடு செஞ்சுருக்கோம். அதுக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. வா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வெளிச்சத்தில் வைக்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பாடு பார்த்தா பீட்ரூட் போட்டு கலந்த மாதிரி இருக்குது. சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது நிறைய சத்து இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் விலை தான் ரொம்ப ஜாஸ்தி. 1 கிலோ 100 ரூபா. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ். Oh my God.